வவ்வா. வவ்வாவிலே வந்து காஸ்ட்லியான வவ்வானா இதான். இதிலே வந்து கருப்பு வவ்வா இருக்குது, அது கூட நல்லா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், தம்பி யூடியூப் தம்பி தந்த மீனை நம்ம இப்போ வெட்டலாம். ஏற்கனவே ஒரு மீன் வெட்டிட்டேன், இப்போ 2வது மீன் வெட்டலாம். இந்த மீன் வெட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ நேரம் சொல்லணுன்னா என் சேனலில் உருவானதுக்கான தம்பி பண்ணாரு, அது இவங்க தான். இவங்களோட சேனல் வந்து ஐடி நீங்களே சொல்லுங்கள். ஃபாத்திமா விலாக்ஸ் 2025. இதிலே வந்து பின் பண்ணி வைக்கிறோம். இவங்க வீடியோ வரும்போது அதை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்களா? எங்கள் அம்மா வீட்டு கிச்சனில் தான் நிற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் ஜேபி. அவன் எங்களுக்கு வந்து மீன் கொடுத்துருக்கான். அன்றைக்கி ஒரு நாள் லைவ் தம்பியோட சேனலில் லைவில் போய் நான் பேசிட்டு இருக்கும்போது அவன் போட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு சொன்னான். அக்கா போட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான்க்கா அப்படின்னு சொன்னானா. தம்பி வவ்வா மீன் இருந்தா வரையா தம்பி அப்படின்னு கேட்டான். சரிக்கா, நான் அடுத்து வந்து தரேன், கண்டிப்பாக தரணும் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி வவ்வா மீன் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ மீன் கொடுத்துருக்காங்க. ஒரு வார்த்தை தான் கேட்டான், இந்த மாதிரிலாம் யார் கொடுப்பா சொல்லுங்க பாப்பா. கூட பிறந்த தம்பியை வாங்கி கொடுக்குறதுக்கு யோசிப்போவான். இருந்தாலும் என் தம்பியை வாங்கி கொடுப்பான். என் தம்பி வாங்கி கொடுத்த மீனெல்லாம் வீடியோ போட்டிருக்கான். இருந்தாலும் இது சும்மா கொஞ்ச நாள் பழக்கம்தான். யூடியூப் மூலமாக சும்மா சாதாரண பழக்கம்தாங்க. பாருங்கள், இந்த மீன் நம்ம எப்படியும் மார்க்கெட்டில் போய் வாங்கினா எப்படியும் ஒரு 1200 இருக்கும், 1 கிலோ இருக்கும் தாராளமாக. இதுதான் வந்து வவ்வா. வவ்வாவிலே வந்து காஸ்ட்லியான வவ்வானா இதான். இதிலே வந்து கருப்பு வவ்வா இருக்குது, அது கூட நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மீன்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மீன் எப்படி இருக்கும், உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டு விற்கிதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை வந்து வெட்டி எங்கள் அம்மாவுக்கு பாதி எங்களுக்கு பாதி எடுத்துக்கலாம். ஓகே. அந்த தம்பி பேர் வந்து ஜேபிங்கிற சூப்பி. ஜேபி. ஆனால் என்னோட வந்து வீடியோ எல்லாமே ஃபுல்லாக பார்க்குறது ஒரே ஆள் ஜேபி தான். அவங்க ஐடி வந்து சூப்பின்னு இருக்கும், அது ஐடி நேம் தான். ஆனால் தம்பி பேர் வந்து ஜேபி தான். இன்னொரு பேர் ஃபுல் நேம் யாருக்கு தெரியல, ஜெயராஜ். ஜெயராஜ். அது மாதிரி எல்லாரும் கேட்குறீங்க, நீங்கள் காரைக்காலில் எங்கே இருக்கிறீங்க, எந்த பகுதியில்? நாங்கள் இருக்கிறது வந்து கடற்கரை ஓரத்தில் இருக்கிறனால எங்களுக்கு மீன் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இப்போ வீட்டுக்கிட்டே வந்தனாக்கா 100 ரூபாய்க்கு வாங்குவோம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு 200 300 வாங்குவோம். இதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் எங்களுக்கு ஃப்ரீயாகவும் தருவாங்க. இது மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது கொஞ்ச நாள் பழக்கத்தில் வந்தனால கொஞ்சம் பாசமாக இருக்குது. இது நல்ல மீன் கொடுக்குறது வந்து ரொம்ப பாசம்தாங்க. ஜேபிக்கு ரொம்ப நன்றி ஜேபி. சரி, இதை நம்ம வெட்டுவோம். இந்த மீன் ஈஸியாக வெட்டிடலாம். இதில் ஒன்றுமே செவுலே இல்லை பாருங்களா. கிட்ட வந்து கம்மியா இதில் உள்ள செவுலே இந்த இருக்கு பாருங்கள், இது மட்டும்தான். இது ஈஸியாக வெட்டலாம், பிள்ளைங்களுக்கெல்லாம் சூப்பராக கொடுக்கலாம், முள்ளே குத்தாது. அந்த அளவுக்கு வந்து வவ்வாவோட பவர். சரி, நம்ம இதை வெட்டி நம்ம ஆளுக்கு பாதி எடுத்துப்போம். இங்கே வச்சு வெட்டிக்கலாம் கீழே. இதே மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ் வந்து போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தம்பி யூடியூப் தம்பி தந்த மீனை நம்ம இப்போ வெட்டலாம். ஏற்கனவே ஒரு மீன் வெட்டிட்டேன், இப்போ 2வது மீன் வெட்டலாம். இந்த மீன் வெட்டுறது ரொம்ப ஈஸி. இது நம்ம கல்லில் எல்லாம் போட்டு தேய்க்கணும். ஏற்கனவே வெள்ளையாக தானே இருக்குது, அதனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வெட்டிக்கலாம். அன்றைக்கி கொள்ளையில் வெட்டின வீடியோ போட்டிருந்தேன், பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், 1400 போயிடுச்சு. இதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாங் வீடியோவே போக மாட்டேங்குது, லைவ்லாம் நல்லா போகுது, அதுக்கெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மீன் ஈஸியாக வச்சுருந்தாங்க. இதில் வந்து முள்ளே இருக்காது, தாராளமாக சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவே நான் மீன் வெட்டுற வீடியோ தான் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். எப்படி ஃபஸ்ட்டில் எப்படி நான் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். அப்போல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்னால நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. அதை வந்து என் தம்பி கொண்டாட்டினால இப்போ யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணுறது. இல்லாட்டி யூடியூப்னா என்னன்னு தெரியாது, அதில் எடிட் பண்ணுறது எதுவுமே தெரியாது. இப்போ அது என் தம்பி கொண்டாட்டி ஒன்றா. எனக்கு இங்கிலீஷே ஃபஸ்ட்டு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சும்மா சொல்லணும், 6வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு தான் எல்லாமே சமைக்கிறது எல்லாமே தெரியுது, ஒரு வீடியோவை எடுத்து போடுங்க, ஏன் வேஸ்ட்டாக வீட்டில் தானே எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி அதுக்கு எடிட் பண்ண சொல்லி கொடுத்து, அதுக்கு எப்படி தம்ப்நெயில்னு ரெடி பண்ண தெரியாது, அதில் இருந்து டைட்டில் எழுதுறது எல்லாமே சொல்லி கொடுத்து என் தம்பி பண்ணி கேட்குறீங்க. யூடியூப் பேமெண்ட் வந்துருச்சான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக யூடியூப் பேமெண்ட் இன்னமும் வரல. நிறைய பேர் கேட்டுருங்க, வந்தால் வீடியோ கன்ஃபார்மாக போட்டுருவேன். ஏன்னா உங்களால் வர எனக்கு அமௌண்ட்டு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்குனால உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். இன்னும் நான் வாங்கலை. அன்றைக்கே கேட்டிருந்தாங்க, ஒரு ராதிகா சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் யூடியூப் வருமானம் வந்துருச்சான்னு. இன்னும் வரலையே, வந்தால் சொல்லியிருப்பேன். இருக்க மாட்டோம், நம்மளுக்கு ஒளியும் முறையெல்லாம் தெரியாது, எதாக இருந்தாலும் பப்ளிக்காக சொல்லி விட்றோம், அவ்வளோதான் நம்மளோடது.
இந்த வீடியோலே லாஸ்ட்டாக வந்து நம்பி கொண்டாடி காமிக்கிறேன். அவங்க சேனல் ஐடியா வந்து அவங்களே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் வெட்டி வெட்டி போட்டுக்கணும். எத்தனை மீன் இருந்துச்சு? 1 2 3 4 5 நினைக்கிறேன். 5 நினைக்கிறேன். 6 இருக்கு. இந்த 3 ஆமாம் ஆமாம் 6 மீன். முதல் முறையாக யூடியூப்ல இருந்து ஃப்ரெண்டு வந்து ஒரு தம்பின்னு ஒரு ஆள் கிடச்சி முதல் முறையாக மீன் வாங்கி சாப்பிட போகிறோம். எங்கள் ஏரியாவில் அதிகமாக மீன் தான் கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் எப்போவுமே மீன் ஆக்குறீங்களே, எங்கள் ஏரியாலெல்லாம் மீனாக செம்ம ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கிறதே கடல்கரை பகுதி தான், மீன் தான் அதிகம் கிடைக்கும். அதனால் நாங்கள் கிடைக்கிறப்ப அது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் என்ன செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் எப்பயுமே ஆக்கிடுவோம். இங்கே கிடைக்கும் போது தானே ஆக்கலாம் அப்படின்னு. அங்கே ஒருத்தர் மீன் சட்டி தூக்கிட்டு வரலாமான்னு பார்த்துட்டு அவர் வீட்டில் மீன் இருக்கா, இவங்க வீட்டில் குட்டிமா இருக்குது. எல்லாரும் பாருங்க, இவன் பச்சை ஆளாக தான் அப்படி தூக்கிட்டு ஓடிடுவான். கூண்டில் போய் 2 3 தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு அது தின்னுட்டு இருப்பான். அது எங்கள் மீன்லாம் வராது, அது ஆக்கி கொடுத்தாதான் மீன். அவங்க மீன் ஐயர் பிள்ளை. இது அப்படி கிடையாது. சிக்கனு மட்டனு இறால் வந்து எல்லாத்தையும் சாப்பிடும். இதை வெட்டி நம்ம 2 பேருக்கும் ஆள் பண்ண மாட்டோம். நிறைய தான் இருக்குது. ஃப்ரெஷ் மீன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, வளன்னு இருக்குது. ஃப்ரெஷ் மீன்னாலே வளன்னு இருக்கணும், அப்போ தான் அது ஃப்ரெஷ் மீன். ஐஸ் வச்சுட்டனால அப்படி வளன்னு இருக்காது. மீன் வந்து வெட்டுறதுக்கு கொள்ளையெல்லாம் இல்லாட்டி என்ன பண்ணுறது, இப்படி தான் நம்ம வெட்டி இது தூரத்துக்கு போய் போட்டு வேண்டியதான். இந்த இயற்கை கீழே நான் அன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் 2 நாளைக்கு முன்னாடி. அங்கே வந்து சுத்தமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சனால கூட்ட முடியலை, இல்லாட்டி எங்கள் அம்மா கூட்டி சூப்பராக சுத்தமாக வச்சுக்கிறோம். மழைனால செடியெலாம் நிறைய வளர்ந்து போயிருக்கு, கொசுலாம் நிறைய கடிக்குது. நாங்கள் மொசுக்கட்டை இருக்கும். மொஸ்கட்டெல்லாம் இருக்குது. அன்றைக்கே நான் கொசு பற்றி வச்சுக்கிட்டு தான் வீடியோ எடுத்து போகணும். ஆனால் இந்த மீன் ஈஸியாக அங்கெல்லாம் கழுவுறது ரொம்ப ஈஸி. அன்றைக்கி ஓரா மீன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதில் வந்து ஜேபி தம்பி கேட்டிருந்தாங்க, இந்த மீன்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. ஜேபி தம்பி, அந்த ஓரா மீன் சூப்பராக இருக்கும், வாங்கி நீ சாப்பிட்டு பாரு தம்பி. தம்பிக்கே தெரியல ஓரா மீன் தான் என்னன்னு. ஒரு நாளைக்கு வாங்கி சமைச்சு ஜேபிக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். நானே இந்த ஊர் தான் ஜேபி தம்பியை நானே அதிகமாக பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு ஒரு மாதம் இருக்கும், 1 மாதமாக கூடவே இருக்கும். பார்த்தீங்களா? அதிகம் பார்க்க முடியாது, வேளாங்கண்ணியில் போய் இருக்கிறதுனால பெருசு இல்லைங்க. ஆமாம், அவங்க அக்கா வீட்டில் இருந்து போட்டுக்கு போயிட்டு இருக்கனால இங்கே இல்லை. அதனால வெட்டியாச்சு என்ன கழுவலாம். அதெல்லாம் கழுவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கழுவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு குடல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு அப்புறம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்னா என் சேனலில் உருவானதுக்கான தம்பி பண்ணாரு, அது இவங்க தான். இவங்களோட சேனல் வந்து ஐடி நீங்களே சொல்லுங்கள். ஃபாத்திமா vlogs 2025. இதிலே வந்து பின் பண்ணி வைக்கிறோம். இவங்க வீடியோ வரும்போது அதை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்து என்னென்ன பண்ணணும் போகணும் எல்லாமே சொல்லி, இப்போ கூட நேற்று கூட ஒரு டவுட், அவங்களே ஒரு வீடியோ எவ்வளோது போகுதுன்னா அதேமாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறதே இவங்க தான். ஆனால் இவங்க சேனல் அந்தளவுக்கு போகலை. ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் ஓப்பன் பண்ணது. ஆனால் இவங்களுக்கு இன்னும் 3000 சப்ஸ்கிரைபரே இன்னும் வரல. நான் வந்து 86,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். எதனாலனா இவங்க சொல்லி கொடுத்தது தான். சைலண்ட் லைவ் போட்டு சமையல் லைவ் போடுங்க, கமெண்ட் ஆஃப் பண்ணி, அது சொல்லி கொடுத்தது இவங்க தான். எனக்கு தெரியாது, எனக்கு லைவே போகலை. அது மாதிரி கமெண்ட்டே எனக்கு படிக்க தெரியாது. இங்கிலீஷில் நிறைய பேர் போடுவாங்க, தப்பு தப்பாக போடுவாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு 1000 பேர் எனக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வரல. இவங்களுக்கு தான் 1000 பேர் வந்தாங்க, எனக்கு 1000 பேர் வரல. அப்போ கூட இன்னும் மச்சிக்கு இப்படி சேனல் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சமையல் லைவ் போடுங்க, நிறைய பேர் போடுறாங்க, அதான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, நீங்கள் கமெண்ட்லாம் படிக்கமானா ஆஃப் பண்ணி வச்சுட்டு போடுங்கன்னு சொல்லி கொடுத்த ஒரே ஆள் இவங்க தான். இவங்களால நான் எனக்கு லைவில் கிடச்ச நண்பர் எல்லாருமே இத்தனை பேர் 86,000 வச்சுருக்கேன்னா எல்லாருமே லைவில் கிடச்சிருக்கோம். ஒரு 1000 1500 பேர் தான் லாங் வீடியோவில் வந்திருப்பாங்க. ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய வீடியோ 1000க்கு மேலே போட்டிருக்காங்க வீடியோ.
போய் பாருங்கள். அவங்க சேனலே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நான் போய் கமெண்ட் பண்ணங்களே சொன்னாங்க, உங்கள் தம்பி சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா என்னன்னு. நான் பண்ணுவேன், பண்ணாமல் இருப்பேன், எப்படி இருக்குவேன். நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போய் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் டைம் இருந்தனால இப்போ நம்ம மீன் வெட்டிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டோம். அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க. நான் என்ன பேசுறது, எனக்கு பேச தெரியாது, ரொம்ப நேரம் பேச முடியல. நீங்கள் எமோஷனல் ஆகிடுவோம் நாங்கள். சரி, என்னோட சேனல் வந்து ஃபாத்திமா விலாக் 2025. ஷார்ட்ஸ்ல மச்சியோட ஷார்ட்ஸ்ல வந்து எல்லாத்துலயுமே இருக்கும், என்னோட ஐடி இருக்கும். உங்களுக்கு தோணுச்சு சப்போர்ட் பண்ணணும் தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னோட சேனல் எடிட் பண்ணி ஷார்ட்ஸ்லாம் சாங் நீங்க என்னென்ன சூஸ் பண்ணி கேக்குறீங்களோ அதெல்லாம் போடுவாங்க. நான் மினி விலாக்லாம் போடுறேன். உங்களுக்கு என்ன சாங் வேணும்னு நீங்க கேக்குறீங்களோ அந்த சாங் வந்து என்னோட வீடியோல நான் ஆட் பண்ணி போடுவேன். ப்ளஸ் வந்து உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் கேட்ட உங்கள் ஐடி இதோட வரும். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட இதை பின் பண்ணி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு அவங்களோட சாங் போடுவேன், அப்படி தான் நான் போடுவேன். ஓகேயா? ஓகே, என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓனர் பேசுங்க. ஓனர் மீன் கழுவுறாங்க. எனக்கு மீன் ஆய தெரியாது மக்களே. ஆமாம், கல்யாணம் 7 வருஷம் ஆகுது. ஆனால் அந்த மீன் ஆயிரம் மட்டும் கற்றுக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று பாப்பா வச்சுட்டு, பாப்பா இல்லை ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நான் ஆஞ்சிடுவேன். மற்றபடி பெரும்பாலும் 90% என் மீன் ஆஞ்சி கொடுத்ததெல்லாம் மச்சி தான். மச்சி இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க, இல்லை கல்யாணம் லீவ்னா மட்டும் எங்கள் மாமியார் ஆயிவாங்க. மற்றபடி நான் ஆய மாட்டேன். எங்கள் அம்மா மாதிரி நானும் மீன் நல்லா ஆயிவேன். எங்கள் அம்மாவும் சூப்பராக ஆயும். அதேமாரி எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு மீன் குழம்பு வச்சு காமிக்க சொல்லுவாங்க. சூப்பராக வைக்கணும் எங்கள் அம்மா மீன் குழம்புனா. இப்போ கடையில் வேலையாக இருக்கனால எங்கள் அம்மாவுக்கு ஆனால் சமையல் சூப்பராக பண்ணுவோம். அதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டதே. நான் சொல்லி தரல, எங்கள் அம்மா செய்யும் மீனாயும் அதை நம்ம பார்த்தே கண்டுபிடிச்சிடும். அதே போல தான் யூடியூப்புக்கு ஒன்றுமே தெரியாமல் நான் வந்தேன். ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி கொடுக்க அதை கவனமாக நம்ம பார்த்தாலே எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாரும் சேனல் ஓப்பன் பண்ணுறாண்டா இதே போல் வீடியோலாம் நிறைய இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அழகாக போடலாம். நாங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தோம், பரவாயில்ல ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இங்கிலீஷ் தெரியாதான், இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் போட முடியும்லாம் கிடையாதுல்ல. இங்கிலீஷ் தெரியாட்டி என்ன, நம்ம தமிழ்லேயே நிறைய இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டு போடலாம். போட போட அந்த இங்கிலீஷ் உள்ளதுமே புரிஞ்சிடும். இங்கிலீஷ் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. அதை தான் சொல்லுவேன், நீங்கள் போடுங்க வச்சு. அது கமெண்ட் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் கமெண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து லைவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். ஏன்னா இங்கிலீஷில் வரதுனால டக்குன்னு உங்களுக்கு அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால கமெண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு போட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுமாதிரி ஆஃப் பண்ணிட்டு போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10-15 லைவ் அந்த அளவுக்கு போகல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே அவங்களுக்கு வரல, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. 7K, அடுத்தது வந்து 20K, அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் இந்த 2 தடவை 3 தடவை போகலன்னு டல்லாக கூடாது. அதுவே நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு தோல்வியில் தான் வரும் எல்லாமே. அதுக்கு பிறகு தான் நம்ம வெற்றியே ஆரம்பிப்போம். அதே போலயே நான் கண்டினியூவாக நம்ம எப்போவுமே சமைக்கிறது தானே, நம்ம வீட்டுக்கு எப்பவும் சமைச்சு தான் ஆகும். அதை நம்ம லைவாக போடுறோமே அப்படின்ட்டு லைவாக போட்டுட்டு நான் சமைக்கிறது. இங்கே என்னென்னா பாப்பா சத்தம் போடுறதுனால உங்களுக்கு லைவ் சரியாக போக மாட்டேங்குது. குழந்தைங்க சத்தம் போட்டால் லைவ் போவாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நீங்கள் நினைக்கிறது புரியுது. ஏமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேம்மா, நீ ஏமா லைவ் போடலன்னு நினைப்பீங்க. ஆனால் எனக்கு வந்து 2 பாப்பா இருக்குது. அதில் 2வது பாப்பா சின்ன பாப்பா தான், 2 வயசு தான் ஆகுது. சவுண்டு ஏன்னா இங்கே பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் ஃபுல்லாக பார்த்துக்குவேன். அவளையும் பார்த்துக்கணும். இந்த இடத்துல லைவும் போடணும்னா போட முடியாது. நான் வந்து ஃபுல்லாக புர்காலே இருக்கிறதுனால புர்கா போட்டேன் அப்படின்னா அவள் வந்து வெளில போட்டு போக சொல்லிடுவா. புர்கா அப்படின்னா இடு போட்டு இறங்க மாட்டான். நான் எப்படி லைவ் போட்டு எப்படி சமைக்கிறது, அதனால லைவை கை விட்டுட்டேன். சரியா? நான் வந்து வீடியோஸ் மட்டும் தான் போடுறேன், ஷார்ட்ஸ் போடுற மினி விலாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சாங் வந்து உங்களுக்கு என்ன சாங் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். அது 6 மீனை கொடுத்துருந்தாங்கல்ல, பாருங்க வெட்டி 2 பேருக்கும் ஆளுக்கு 10 வச்சோம். இதுதான் எங்களுக்குள்ள மீன். இதோட இந்த வீடியோ முடிப்போம். இந்த சமைக்கிறது வந்து லைவ் வரும், லைவை கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.